என் தங்கப்பிள்ளையே, பொன்னான புதன்கிழமையின் வெற்றி விடியலில் இன்று காலத்தின் கட்டாயத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் நடந்தே தீரும். என்னவென்று உன் தாயானவள் சொல்லிவிடத்தானே உன் முன்னால் வந்து நிற்கிறேன். நிச்சயமாக இந்த நாளில் உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள். இன்று நடக்கக்கூடிய விஷயம் உன் வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள், உனக்கு எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தி கொடுக்கும் நேரங்கள் இன்று இந்த வராகி என் முன்னிலையில் உனக்கு சரியாக கொடுக்க வேண்டி வந்திருக்கிறது. என் குழந்தையை, இந்த அகிலத்தில் குறைகளே இல்லாத குடும்பமே கிடையாது. வலியும் வேதனையும் இல்லாத மனிதனும் கிடையாது. வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவித்தவனும் கிடையாது. இதுவே இந்த அகிலத்தினுடைய நிதர்சனம் என்பதனை அறிந்து நீ எப்பொழுதுமே வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. எது நடக்கிறது என்பதனை எல்லாம் நாம் உணரும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கொடுக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லி கொடுத்து விடும் அல்லவா? எல்லா நிலையையும் நமக்கு சரியாக தந்துவிடும். வாழ்க்கை ஒரு வட்டம் போன்றது. இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை மற்றவர்கள் உனக்கு செய்ய போகிறார்கள். இறைவன் சோதனையை கொடுப்பார். ஆனால் நிச்சயமாக ஒருபோதும் அவரை கைவிட்டு விட மாட்டார் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். படைத்தவன் நினைக்கிறான் என்றால் அதை தடுக்க இங்கு எவனுக்கும் எந்த தைரியமும் கிடையாது. வாழ்க்கையில் தோல்வியடைந்தால் சோர்ந்து போகாதே. திரும்ப திரும்ப எழுந்து நில். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக ஒரு நாள் கிடைத்தே தீரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். பணம் இல்லாத இளமையும் வாழ்க்கை துணை இல்லாத முதுமையும் வாழ்க்கை முழுவதும் மிக கொடுமையான தண்டனை. இதை அனுபவித்த தெய்வங்கள், அதாவது மனிதர்கள், தெய்வமாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். ஏன் தெரியுமா? இவர்கள் இதையெல்லாம் தியாகம் செய்து தன்னை நம்பி இருப்பவர்களை காப்பாற்றுவார்கள். இவர்களினுடைய உணர்வுகள் அப்படித்தான் இருக்கும். இவர்களின் சிந்தனைகள் அப்படித்தான் மேலோங்கி நிற்கும். அதனால் நல்லது நடத்த நினைக்கின்ற இவர்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதே. இந்த வாழ்க்கையில் நீ கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. உன் தாயானவள் இன்று சொல்கிறேன், நீ கவனமாக கேள். என் குழந்தையை, யாரையுமே கெஞ்சி கொண்டிருக்காதே. ஒருவர் உன்னை வெறுத்து ஒதுக்குகிறார் என்றால், உன்னை விட்டு விலகிச் செல்ல நினைக்கிறார் என்றால், அவரிடத்தில் நீ கெஞ்சி கொண்டு உன் அன்பை ஒருபோதும் கொடுக்க நினைக்காதே. அடுத்ததாக, கோபமாக இருக்கும் பொழுது எதுவும் பேசாதே. கோபமாக இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் எந்த ஒரு தேவையற்ற விஷயங்களையும் சொல்லிக் கொண்டிருக்காது. மனதளவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே நல்லபடியாகத்தான் மாறி இருக்கிறது என்பது முதலில் புரிய வேண்டும். கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த இடத்தில் எதுவும் பேசாமல் நகர்ந்து செல். ஏன் தெரியுமா? ஒரு கோபத்தில் வருகின்ற வார்த்தை எதிரில் இருப்பவனை உயிரோடு அழித்துவிடும் என்பதனை மறந்துவிடக்கூடாது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி யாரிடமும் சொல்லிக் கொண்டிருக்காது. யாரையும் பேசியவுடன் அவர்களை நம்பி உடனே கற்பனை கோட்டையை கட்டி கொண்டிருக்காது. அவர்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்பதனை யாராலும் கணித்துவிட முடியாதல்லவா? நமக்கு ஒன்று வேண்டும் என்றால் அதை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும். யாரும் கேட்கப் போவதும் இல்லை. யாரும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவதும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை அதிகமாக பலப்படுத்தட்டும். உனக்கான நேரங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். நிம்மதி என்ற ஒன்றை உனக்கு சரியாகவே கொடுக்கட்டும். இந்த நேரம் உன் அம்மா நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு புரிகிறதல்லவா? என் குழந்தையே, நடப்பதையெல்லாம் நன்றாக கவனி. நிச்சயமாக எதுவும் நீ பேசிவிடாதே. இந்த காலம் அதற்கு பதில் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே.
தவறாக பேசுகிறவர்கள் பேசிவிட்டு போகட்டும். நீ வாழ்ந்து காட்டு. அதுதானே உண்மை. நாம் வாழ்ந்து காட்டுவதுதான் நம் எதிரில் இருப்பவனுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய தண்டனையாக இருக்கும். நம்மை வாழக்கூடாது என்று சொன்னவனுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும். அதனால் எதிர்ப்புகளை மீறி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நீ கற்றுக்கொள்ள பழகு. எதிர்ப்புகளை மீறி இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தையுமே நீ சரியாக ஏற்றுக்கொள்ள பழகு. நடந்து முடிந்தது எல்லாமும் நன்மைக்கே என்று சொல்லும் அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே பல அதிசயங்களை ஒளித்து வைத்திருக்கத்தான் செய்யும். இந்த வாழ்க்கை உனக்குள் பல மாற்றங்களை நெருக்கடிகளையும் தினம் தினம் தந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதற்காக வாழ்க்கையை விட்டுவிட முடியுமா? இந்த வாழ்க்கை இனிமேல் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ யோசித்து பெற வேண்டும். இனி இந்த வாழ்க்கையில் ஏது நடக்கும் என்பதனை நாம் நிறைவான சிந்தனையோடு எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நாம் செய்ய நினைத்தோமானால் நம்மை தொடர்ந்து வருகின்ற ஒவ்வொன்றும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகச்சிறிய ஆச்சரியத்தை கொடுக்கும். மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கொடுக்கும். என்ன நடந்தாலும் அந்த இடத்தில் நான் உன்னுடைய ஒவ்வொரு நம்பிக்கைகளையும் முழுமையாக பெற்று கொண்டிருக்கின்றேன். எல்லாவற்றிற்குமே சரியான ஒரு விஷயத்தை நீ நடத்த வேண்டும். என் குழந்தையே, எது எப்படியோ ஒன்றை மட்டும் நினைவில் கொள். ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாம் விட்டுவிடக்கூடாது என்று. ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை தொலைத்துவிடக்கூடாது என்று. எதுவுமே தானாக நடக்கவும் இல்லை, தானாகவும் கிடைக்கவும் இல்லை. எந்த ஒரு விஷயம் உன்னுடைய மனதிற்குள் நிச்சயமான நம்பிக்கை கொண்டு உன்னை வாழ வைக்கிறதோ, எந்த ஒரு விஷயம் இதுதான் உன் வாழ்க்கை என்று உனக்கு எடுத்துச் சொல்கின்றதோ, அந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துவிட நீ துணிந்து நிற்க வேண்டும். உன்னை தவறான பாதையில் இழுத்துச் செல்ல நிச்சயமாக யாரும் தேவையில்லை. எப்பொழுதுமே உன்னுடைய உடன் இருக்கின்ற சில உறவுகள், சில உயிரான உறவுகள் தான் இது போன்ற வேலைகளை செய்து விடுகிறார்கள். நம்முடைய நம்பிக்கையை குலைத்து நம்மை அடுத்த நிலையை அடைய விடாமல், இந்த வாழ்க்கையில் எதையுமே செய்ய விடாமல் நம்மை தடுத்து நிறுத்துகின்றார்கள். எந்த இடத்திலும் எதையுமே சார்ந்து நம்மால் வாழ்ந்துவிட முடியாதபடிக்கு நமக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி விடுகின்றார்கள். என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது நாம் யோசிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்த அத்தனையுமே நாம் நிச்சயமாக மீண்டு வந்துவிட வேண்டுமே தவிர நடந்ததையே எண்ணி கலங்கி கொண்டிருக்கக்கூடாது. நடந்த விஷயங்களை நினைத்து நாம் வருந்தி கொண்டிருக்கக்கூடாது. உன்னோடு எதற்கும் வேண்டிய துணிச்சலை நான் கொடுத்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நல்லபடியாக நிறைவேற்றிவிட நான் உனக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது எது உன்னை தேடி வருவதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உன் நம்பிக்கையை என் கைகளில் இருந்து பெற்றிருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதிலிருந்து நீ தப்பிக்க நினைக்கக்கூடாது. ஒருபோதும் இந்த சூழ்நிலையை விட்டு நீ விலகிச் செல்ல நினைக்கக்கூடாது. எதுவென்றாலும் எது நடந்தாலும் நிச்சயமாக ஒரு நாள் இந்த வாழ்க்கை உன்னுடைய முயற்சிக்கான உச்சகட்ட பலனை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும். உன்னுடைய முயற்சிக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு உறுதியாக கொடுக்கும். அந்த நேரம் அதையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நீயும் தயாராக இருந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் ஒருவருக்கு புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் தெய்வமுடன் இருக்கிறது என்று தெரிந்த பிறகும் அதை நீ தேவையில்லாமல் நினைத்து கலங்கக்கூடாது. இன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனைக்கு உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் தாண்டி நீ இதற்காக உன்னை தயார்படுத்தி கொள்ள தொடங்கிவிட்டாய். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நீ சரியாக உணரும் பொழுது
அவை அத்தனையிலும் இருந்து உன்னை மீட்டெடுக்க இந்த வராகி நான் ஓடோடி வருவேன் என்பதனை மறந்து விடாதே. உனக்கு எந்த நொடிப்பொழுதிலும் நான் இருந்து நடத்துகின்ற வெற்றியை நீ வேறு யாரிடத்திலேயோ தேடித் திரிந்தாயானால், வேறு யாரோ நமக்கு கொடுப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தாயானால், நிச்சயமாக அது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிக பெரிய துன்பத்தை தான் கொடுத்து உன்னை வேதனைப்படுத்தும் என்பதனை மறந்து விடாது. எல்லா நொடியிலுமே நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நமக்கு நடக்கவில்லை என்று சொல்லி கலங்குவதை விட, நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையை நம் வசமாக்க போராடுகிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்காக எல்லாமுமே ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் நிறைவான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதுதான் உண்மை. நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை எல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதுதான் உண்மை. இந்த உண்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றவர்கள் யாரோ, எதையுமே எதிர்கொள்ளும் பொழுது தெய்வத்தின் அன்பு போதும் என்று நினைக்கின்றவர்கள் யாரும் அவர்கள் வாழ்நாள் முழுமைக்குமே தெய்வத்தின் அன்பை தன்னுள்ளேயே கொண்டவர்களாக இருப்பார்கள். இதனால் உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அத்தனையையும் என் பிள்ளை நீ நிச்சயமாக மீட்டு கொண்டு விடத்தான் வேண்டும். அத்தனையிலும் உன் வெற்றியை நீ உறுதி செய்திடத்தான் வேண்டும். நான் இருக்கும் மாற்றங்களையும் மகிழ்ச்சியையும் என் பிள்ளை நிச்சயமாக நீ அனுபவிக்க தொடங்க வேண்டும். இன்று இரவுக்குள் நிச்சயமாக காலத்தின் கட்டாயத்தினால் உன் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? என் குழந்தையை, ஒருவரினுடைய மனநிலையை தெய்வம் மாற்றப் போகிறது. ஒருவரினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை தெய்வம் அகற்றப் போகின்றது. அது மட்டுமல்ல, குடும்பம் என்றால் என்ன, நாம் அதை எத்தனை ஒற்றுமையாக பாதுகாக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அது உனக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற நேரத்தில் எதற்குமே நீ கலங்க வேண்டாம், எதற்குமே நீ வருந்த வேண்டாம். உன்னை தேடியும் வரும் பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையை பேரதிசயங்களை நிகழ்த்தும் அல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நம்பிக்கையை எப்பொழுதுமே கொடுக்கும் அல்லவா? எதனால் உனக்கு இந்த வாழ்க்கையில் துன்பங்கள் வந்தது என்பதனை நீ ஒரு முறை அமர்ந்து யோசித்து பார். நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் எங்கிருந்து ஆரம்பித்ததோ அதையே நீ களைந்தெறிந்து விடுவாய். அதையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ நிலையானதாக மாற்றி விடுவாய். உன்னை தொடர்ந்து நான் வந்திட்ட இந்த நேரத்தை எப்பொழுதுமே என் பிள்ளை கைவிட்டு விடாமல் இருந்தாலே போதும். உனக்காக நான் இருக்கும் நேரம் இனிமேல் எப்பொழுதும் உன்னை மகிழ்ச்சி படுத்துவது போல நீ விரும்பிய சந்தோஷத்தை உனக்கு என்றும் என்றென்றும் கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு பல இன்னல்களையும் சோதனைகளையும் தந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை நமக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதனால் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் என் பிள்ளை சற்று நீ சரியான புரிதல் உள்ள மனநிலையோடு இருக்க வேண்டும். நடக்கும் நன்மைகளை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தோடு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதுதான் குடும்பத்தில் தேவையில்லாத சண்டைகளும் சச்சரவுகளும் இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற எண்ணம் கொண்டும் இது போன்ற விஷயம் கொண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீ இனிமேலாவது என்னவென்று கவனிக்க தொடங்கு. உனக்கு எப்பொழுதும் நல்லது நடந்தே தீரும் என்பதனை புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுத்து தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி எப்பொழுதுமே உன் வாழ்க்கை மாற்றத்தின் உச்சத்தை காண வேண்டிய நேரம். உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற தீய எண்ணங்கள் கொண்ட ஒரு சிலரினுடைய மனநிலையை தெய்வம் இன்றே மாற்றி கொடுக்க போகின்றது. என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் எண்ணி கலங்கி விடாது. இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு. உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மையை கொடுக்காமல் போகாது. ஏதாவது ஒரு மனநிலையை உனக்கு தெய்வம் கொடுத்து உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும்.
தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனையையும் தர தயாராகிவிட்டது. இந்த நேரத்தில் உன் மனதை திடப்படுத்து. சோதனைகளை கொடுக்கின்றவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவை. நிச்சயமாக நீ பேசாமல் இருந்து பார். அவர்களினுடைய உணர்வுகள் எல்லாம் தானாகவே உன்னை பற்றி பேசத் தொடங்கிவிடும். என் குழந்தையே, இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நாம் உணர்ந்த பிறகு நம்மை பற்றி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை உருவாக்குகிறது என்றால் எக்காரணம் கொண்டும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது. எந்த தருணத்திலும் அதை நாம் தொலைத்து விடக்கூடாது. எல்லா நிலையிலும் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எல்லா சூழ்நிலையிலும் வெற்றி உறுதி என்பதனை மறந்து விடாது. காலத்தின் கட்டாயம் இன்று உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்துதான் ஆக வேண்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.